வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே! இன்னைக்கு சிங்கப்பூர்லேயே மிக முக்கியமான ஒரு சிவன் கோயிலோட கும்பாபிஷேகம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அத உங்களுக்கு காட்டுறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கோவில் கேலாங் சிவன் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. இது பயாலபர் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. எல்லாம் வல்ல சிவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கும்படி நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்ம சேனலை இப்ப நீங்க முறையா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லா நிகழ்வுகளையும் பொறுமையா கண்டு களிக்கிற அளவுக்கு இருக்கை வசதி செஞ்சுருக்காங்க. அந்த இருக்கையில ஒவ்வொரு பை கொடுக்க வேண்டிய அந்த பிரசாத பையும் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத நான் காட்டுறேன். Our poses around the exterior walls of the temple. If you can just take a look as where you're sitting from, நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்தே பாருங்கள். உங்களுக்கு கண்கொள்ளா புது பொலிவுடன் நமது ஸ்ரீ சிவன் கோயில் அழகோவியம் தெரியும். முன்பெல்லாம் ஒரே நிறத்தில் இருந்த கோவில் அதே கோயில் தான், அதே வடிவம் தான். ஆனா அழகுக்கோ கொஞ்சமும் குறைவில்லை. பல்வேறு நிறங்களை கொண்டு ஒவ்வொரு அம்சமும் அவர்களின் புதல்வர். இவர்கள் உள்ளூர் சிற்ப கலைஞர்களுடன் சேர்ந்து சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டார்கள். இப்போது வழிபாட்டு மண்டபம் புது பொலிவுடன் காட்சி தருகிறது. உள்ள பார்த்தோம்னா ஒரு தண்ணி பாட்டில் வச்சிருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் பொறுமையா காத்திருக்கணும் அதுக்காக. அப்புறம் ஒரு ரெயின் கோட்டும் வச்சிருக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா ஒரு மிக்சர் பாக்கெட்டு, அப்புறம் வந்து ஒரு ருத்ராட்ச கயிறோட ருத்ராட்சம் வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு மஞ்சள் பொடி அது வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இது வந்து நம்ம பழைய ஆரஞ்சு மிட்டாய்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு கடலை மிட்டாய் வச்சிருக்காங்க. ஒரு மில்க் பிக்கீஸ், பிஸ்கட்டு, அப்புறம் ஒரு விபூதி பாக்கெட்டு, இந்த கோவிலோட சிம்பல்லாம் போட்டு ஒரு விபூதி பாக்கெட்டு, அதுக்கப்புறம் சிவா சிவான்னு 2 ஸ்டிக்கரு. இவ்வளோ விஷயம் இதுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. into the temple for the Maha Deeparadhane and Maha Abhishekam which will be performed. கட புறப்பாடு நிறைய முதன்மைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீ சிவன் ஆலய கும்பாபிஷேகம். அதில் பிரதான வரவேற்பாக நிகழ்கிறது. கைலாய வாத்தியங்கள் முழங்க கட புறப்பட்டு விட்டது. யாக குண்டங்கள் அமைத்து 12வது கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று முடிந்துவிட்டன. கட புறப்பாடு இன்னும் சற்றே நேரத்தில் நம் முன் வர இருக்கிறது. Dear devotees, the final Yagasala Puja has been just concluded. The Gada procession, a parade of the sacred vessels carrying the sanctified water, has left the Yagasala and will be making its way into the temple shortly. As a mark of respect, we kindly request our devotees to rise as the Gadam procession passes your way. கட புறப்பாடு தொடர்க்கப்பட்ட தீர்த்தம் வைகை, தாமுனி, காசி, அகஸ்திய தீர்த்தம், திருவண்ணாமலை கோயில் தீர்த்தம், சிதம்பரம் கோயில் தீர்த்தம், நெல்லையப்பர் கோயில் தீர்த்தம், இப்படி பல புண்ணிய தலங்களிலிருந்து புண்ணிய தலங்களிலிருந்தும் நதியிலிருந்தும் புனித நீர் எடுத்துக்கொண்டு இந்த கும்பாபிஷேகத்துக்காக எடுத்துக்கொண்டு வரப்பட்டுள்ளது.
நெருப்பு அக்னியாக யாகசாலையில் வளர்க்கப்பட்டு சுடர்விடுகிறது. காற்று மந்திர ஓசையாக வேத மந்திரங்களாக ஒலிக்கிறது. ஆகாயம் என்றால் அது ஒளியாக விளங்குகிறது. ஒவ்வொரு யாகசாலை பூசைகளிலும் இறைவனை கும்பத்திலும் யாக குண்டத்திலும் சிவாச்சாரியார்கள் ஆவாகனம் செய்கின்றனர். அவர்கள் மனத்திலேயே இறைவனை 3 தத்துவ நிலைகளில், ஆத்ம வித்யா சிவ தத்துவ நிலைகளில் ஒரு மனதாக வரவழைத்து பூசைகளை ஒன்றாக சேர்ந்து மிகுந்த சிரத்தையோடு மேற்கொள்கின்றனர். இறைவன் கொடுத்த பொருள்கள் அனைத்தும் அவனுக்கே சமர்ப்பணம் எனும் வகையில் மூல மந்திரங்களையும் வேத மந்திரங்களையும் அவர்கள் செய்தனர். நெய், பழங்கள், பலகாரங்கள், அன்னம், பாயசம் முதலியவற்றை கொண்டு யாகம் நடத்தப்பட்டது. இன்னும் சற்றே நேரத்தில் நிகழவிருக்கிறது. அதற்கு முன்பு இங்கு சிறப்பாக ஆலய நிர்வாக குழுவினர் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கும் சில ஏற்பாடுகளை கண்ணோட்டமிடுவோம். Before we begin the formal proceedings, dear devotees, let us take you through and share with you some of the arrangements put in place for you to enjoy every moment of today's Maha Kumbhavishekam, specially put together by the Temple Management Committee for all devotees. More than 100 Sivacharyas, including Chief Priest Sivacharya Dr. Sivasiri Piche Gurukul, is here for us to conduct the Maha Kumbhavishekam as we wait for the moment that all of us are waiting for, and a special bottle of the holy water collected from 20 holy rivers across India, the north, south, east and west. சிவாச்சாரியர்கள் அந்த மேலே எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் செய்திருக்கிறார்கள். உணவு உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 20,000 பேருக்கு உணவு தயாரிக்கப்பட்டுள்ளது. 2 கோயில்களில் தயாரிக்கிறது. ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயம், ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில். இது போக கழிவறை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. வேறு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் பக்தர்கள் தொண்டூழியர்களை நாடலாம். திருநீராட்டு விழா என்று சொல்லும் 22 கலசங்களுக்கு இன்று ஏக காலத்தில் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெறும். கோயிலின் வலப்பக்கத்தில் உள்ள சனீஸ்வரர், அதற்கு அடுத்து பைரவர், தோரண வாயிலுக்கு வலப்பக்கத்தில் ஸ்ரீ சிவச்சந்திரன், தோரண வாயிலுக்கு இடப்பக்கத்தில் ஸ்ரீ சிவசூரியன், கோயிலின் இடப்புறம் ஆத்மலிங்கம், சால கோபுரத்தில் 5 கலசங்கள், மகா மண்டபத்தில் 1 கலசம், ஸ்ரீ விநாயகர் விமானத்திற்கு 1 கலசம், ஸ்ரீ விசாலாட்சி விமானத்திற்கு 1 கலசம், ஸ்ரீ விஸ்வநாதர் பெருமானுக்கு 1 கலசம். நலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா ஏக காலத்தில் நடைபெறும். துணை நிற்பவள் மலரும் மனமும் போல, கண்ணும் இமையும் போல, வானும் நிலவும் போல ஐவகை சக்தியாய் நின்று உயிர்களை காப்பவள் உமையம்மை. பராசக்தி உயிர்களுக்கு கருணையோடு அருள் புரிகிறாள். ஆதிசக்தி பொருளின்பம் தருகிறாள். இச்சாசக்தி விருப்பத்தை நிறைவு செய்கிறாள். ஞான சக்தி அறிவை அருளுகிறாள். கிரியாசக்தி செயல் ஆற்றலை செய்வதற்கு துணை நிற்கிறார். நம் சிவன் கோயில் உள்ள ஆத்மலிங்கம் நர்மதை நதியில் கண்டெடுக்கப்பட்டது. கோயில்களில் பல திருவுருவங்கள் இருந்தாலும் தெய்வீக அடிப்படை என்பது ஒன்றுதான். இது சைவ சமயத்தின் அடிப்படையாக கருதப்படுகிறது. சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
எல்லாம் வல்ல பரிவார செய்த விசாலாட்சி அம்பாள் உடனுரை விஸ்வநாத பரமேஸ்வரர் மகா கும்பாபிஷேகத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் சரியாக ஒரு 8:30 மணி அளவில் சிறப்பாக நடக்க இருக்கிறது. சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவாய நித்ய சுத்த புத்த போத நிர்வீகார நிர்மலம் அத்யனு பிரமாண திவ்ய தேக தீப்தமவ்யயம் ஞான சாட்சி ரூபஹேது சாட்சி சாதனாத் பரம் ஆதிதேவ மூலவேத சாரமேவ சிந்தயேது பிராந்த மந்திர சிம்மா திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற போகிறது. எல்லாரும் தயாராக இருங்கள். எல்லா கலசமும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. ஏக காலத்தில் இதோ திருக்குட நன்னீராட்டு விழா எல்லோ கலசங்களில் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லா விமானங்களிலும் கலசங்களுக்கும் ஏக காலத்தில் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெறுகிறது. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நன்னீராட்டு விழா சிறப்பாக எல்லா விமானங்களுக்கும் கோபுரத்திற்கும் சிறப்பாக நடைபெற்று விட்டது. நிறைவு பெற்றுள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் தீபாராதனை காட்டப்படும். The Mahakumbhabhishekam has been successfully concluded, and in a short while the Mahadibharadane will be performed to all the kalasams. The Sivacharyas are getting ready for the Mahadibharadane. கும்பத்துக்கு அலங்காரம் செய்து இதோ மகாதீபாராதனை எல்லா விமானங்களுக்கும் கலசங்களுக்கும் இப்பொழுது நடைபெறுகிறது. பாருங்கள், எல்லா விமானத்துக்கும் கலசங்களுக்கும் இப்பொழுது மகா தீபாராதனை நடைபெறுகிறது. ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் தீபாராதனை நடைபெறுகிறது. அனைவரும் ஓம் நம சிவாய என்று சொல்லி எம்பெருமானை, ஆனந்த கூத்தனை, பிள்ளை நடராஜனை, the Mahadibharadane is simultaneously performed for all. அண்ணாமலையானை வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. Maha Abhishekam to be conducted for all deities, following the first to be conducted for Lord Vinayaka. Thereafter, once the Abhishekam has been conducted for all deities and Mahadibharadane has been performed for all deities,
Following that, all devotees will be allowed in batches into the temple. மகா அபிஷேகம் நடைபெற உள்ளது. இதோ விஸ்வநாத சுவாமிக்கு மகா அபிஷேகம் இப்பொழுது